இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜீவா லீட் ரோலில் நடித்த தலைவர் தம்பி தலைமை மூவி எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஸ்டார்டிங்கில் ஜீவா அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு. எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் முன்னணிட்டு நடத்தி தராரு. இளவரசோட பொண்ணோட கல்யாணம் அடுத்த நாள், முந்தின நாள் நைட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ண வராரு ஜீவா. இளவரசுக்கும் தம்பிராமையாக்கு ஏற்கனவே முன்பகை இருக்குது. இளவரசோட பக்கத்து வீட்டில் தான் இருக்காரு தம்பிராமையா. தம்பிராமையாவுக்கு உடம்பு சரியில்லாத அப்பா இருக்காரு. அந்த நைட்டில் அவர் இறந்து போகிறாரு. ஜீவா தம்பிராமையா விசாரிக்க போகிறாரு. தம்பிராமையா அடுத்த நாள் காலையில் 10:30க்கு தான் பாடி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே டைமிங்கில் தான் இளவரசோட பொண்ணோடைய கல்யாண முகூர்த்த டைமிங்கும். இப்போ ஜீவா அந்த 2 குடும்பத்துக்கிட்டேயும் கன்வின்ஸ் பண்ணி அதே டைமிங்கில் அந்த ஈவெண்ட்டை நடத்தினாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. ஜீவா எங்கன்னு எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அந்த 2 ஃபேமிலியும் சமாளிக்கிற முயற்சிக்கிற மூமெண்ட்லேயும் சரி, தேவையில்லாத ஆட்கள் பிரச்சனை பண்ணும்போது டீல் பண்ணுற மூமெண்ட்லேயும் சரி, அவர் நடிப்பை நல்லாவே வெளிப்படுத்தியிருக்காரு. இளவரசும் இந்த மாதிரி கேரக்டரை அசால்ட்டாக பண்ணுவார், நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுற மூமெண்ட்லேயும் சரி, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெடிக்கிற மூமெண்ட்லேயும் சரி, அவர் நல்லாவே நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தம்பிராமையாவுக்கு டெய்லர்மேட் ரோலாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். காமெடியில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அப்பா போனால் சித்தப்பா தான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்கிறேன்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும், இன்டர்வல் பிளாக் முன்னாடி ஒரு சில வேலைகள் செய்கிறாரு, அந்த மூமெண்ட்லேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பிரார்த்தனாநாதன் இந்த படத்தில் இளவரசுக்கு பொண்ணாக நடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் இமோஷனலாக ஃபீல் பண்ணி பேசுகிற மூமெண்ட்டில் அவங்க கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஜெனிசன் திவாகர் ஜீவாவோட எதிர்கட்சி தலைவராக நடிச்சிருக்காரு. இந்த முறை வில்லனிசம் கலந்த ஒரு காமெடி கேரக்டரில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் சுபாஷ் கண்ணன், சஜின் குமார், அமித் மோகன், அனுரா ஜோபி எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம். இந்த படம் 1 hour 53 minutes போகுது. நீட் அண்ட் கிறிஸ்பாக நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த படம் ஒரு கட்டத்துக்கு மேலே கதையை நகரில் இந்த 2 ஈவெண்ட்டுக்குள்ளே தான் கதை நகருது. அது சலிப்பு தான் ஏற்படுத்துது. தம்பிராமையாவுக்கு ரிலேஷன் 3 பேர் வராங்க. அந்த கேரக்டர்னால பெரிய இம்பேக்ட் இல்லை. ஒன் சைடு லவ்னு சுற்றிட்டு இருக்க அந்த கேரக்டரும், சாவு வீட்டுக்கு வந்தாரா இல்லை கல்யாண வீட்டுக்கு வந்தாரான்னு சுற்றிட்டு இருக்க அந்த பெரிய கேரக்டரும் காமெடிக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. வாட்டர் டேங்கை வச்சு ஒரு பின்னணி கதை சொல்கிறாங்க. அது இன்னுமே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம். அது ஆடியன்ஸுக்கு கனெக்டே ஆகலை. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட வாட்டர் டேங்கை வச்சு ஒரு விஷயம் நடக்குது. அது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. சுபாஷ் கண்ணன் கல்யாண மாப்பிள்ளையாக நடிச்சிருக்காரு. இன்னசென்ட்டாக பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசுகிற மூமெண்ட்டுக்கு தம்பியான சஜின் குமார் கவுண்டர் கொடுக்கறது காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைரக்டர் நிதிஷ் சகாதேவ் இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் பேசில் ஜோசப் வச்சு ஃபேலமின்னு ஒரு மூவி எடுத்திருந்தார். அந்த மூவி ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அது காமெடி இமோஷனல் மூவியாக ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. இந்த மூவியில் ஒரு கேஸ்டையும் ரொம்ப நல்லாவே செலக்ட் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க. எதனா ஒரு சீனில் யாருனா ஒருத்தர் நல்லாவே ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க. ஈகோ கிளாஷ்னால எந்த ஒரு எக்ஸ்டெண்டுக்கும் இளவரசு கேரக்டரும் தம்பிராமையா கேரக்டரும் போகிறதுனால நம்மளுக்கு பார்க்கிங் மூவி பார்க்குற ஞாபகம் தான் நமக்கு வருது. சினிமோட்டோகிராஃபர் பப்ளு அஜு 2 லொக்கேஷன் தான் எடுத்திருப்பாரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். எடிட்டர் அர்ஜுன் பாபு, அப்புறம் மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய் அவங்க பங்குக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய ப்ளஸ் ஜீவா பிளாக் மூவிக்கு அப்புறம் ஸ்கிரிப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற படமாக பார்த்து நடிச்சிட்டு வர்றாரு. அதில் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் இயல்பான நடிப்பு மூலிமா ஆடியன்ஸோட அட்டென்ஷனை பெற வைக்கிறாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி இல்லாட்டினாலும் அங்கங்கே காமெடி இருக்குது. இருந்தாலுமே எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.